அன்பு காட்டு அனைத்து உயிர்களுக்காகவும், அரசியல் செய் அனைத்து மக்களுக்காகவும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் அதோடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். கடைசியாக 2002 இந்த எஸ்ஐஆர்ன்றது நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வராங்க. அதாவது பீகாரில் எஸ்ஐஆர்னால் என்னென்ன விளைவுகள் வந்துச்சு, அந்த விளைவுகள் கடந்த தேர்தலில் பீகார் எந்த மாதிரிலாம் சந்திச்சுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாக்கம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகள் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறதா சில பேர் சொல்கிறாங்க, அதிமுக ஆதரிக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. எது எப்படியோ தாவேகா இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும். அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் ஒரு சாமானிய மனுஷனுக்கு, அதாவது ஒரு விவசாயியாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், அவங்க எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றத விவரித்து அழகாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ வைரல் ஆகுதோ இல்லையோ பல விமர்சனங்கள் வந்துச்சு. நம்ம தளபதி அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எப்படி ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதுக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க, நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எந்த மாதிரி முன்னெடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வையும் கொடுத்துச்சு. இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். தமிழக அரசு அதிகாரிகளின் உதவிகளோடு தான் இது எல்லாமே நடக்கும். இதில் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு சார்பாக சில பேர் செயல்படுறதாகவும், ஒரு சில கட்சிக்காரங்கள் இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எஸ்ஐஆரில் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடாக போகிறாங்க இல்லையா, அதாவது பிஎல்ஓக்கள், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறையா பணிச்சுமை இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கிற மாதிரியும் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஃபார்ம் ஃபில்லிங்கில் நிறைய குளறுபடிகள் நடக்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த அரசு அதிகாரிகள் போகும்போது அவங்க கூட ஒரு கட்சிக்காரங்க போகலாம், தப்பு கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்க அந்த பிஎல்ஓ கூட போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ்ஸு ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை சில பேர் தவறாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துட்டு. பீகாரில் நடந்த தவறு தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. அதுக்கு எல்லாருமே அவேர்னஸோடு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இருக்கிற வீடும், தோழர்கள் இருக்கிற வீடும் புறக்கணிக்கப்படுறதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம தொண்டர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அடுத்து என்ன பண்ணும், ஏது பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது இன்றைய தேதி வரைக்கும் ஓட்டு இருக்கிறவங்க 2026 ஓட்டு போட போகிறவங்க ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். இந்த 2026 எலெக்ஷன் 80% மேலே வாக்கு சதவீதம் வரும் அப்படின்றதில் நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். கட்சி ஆரம்பித்து 2 வருஷமான தமிழக வெற்றி கழகம், அதாவது நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மக்களுக்கான அரசியல் கடந்த 30 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அஃபிஷியலாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து 2 வருஷமான நம்ம தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றது மக்கள் எல்லாருமே முழுமையாக நம்புகிறாங்க. மக்களுக்காக உண்மையாக நல்லது பண்ணணும் அப்படின்னா பதவி வேணும். பதவி வேணும்னா ஓட்டு கண்டிப்பாக போடணும். ஓட்டு போடணுன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கணும். அந்த ஓட்டுரிமை இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் மிஸ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நாளும் நடக்கும் அரசியலில் நாமும் ஒரு உறுப்பினராகவும் மக்களுக்காக. வெற்றி நிச்சயம்.